கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஏசாயா பார்த்து வச்சுருக்கோம். ஆதியாகமத்திலிருந்து வேதத்தில் ஏசாயா வரைக்கும் பார்த்துக்கோ. இப்போ எரேமியா வந்து ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆசாரியன். இந்த எரேமியா ஆசாரியன் யார் அப்படின்னா, பென்யமீன் தேசத்தில் உள்ளவர். இப்போ நம்ம இந்தியா, பாகிஸ்தான் சொல்லி ஒவ்வொரு தேசமாக சொல்கிறது போல், அவர் வந்து பென்யமீன் தேசம். பென்யமீன்னா மொத்தம் இஸ்ரேலுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் உண்டு. 12 பேரில் கடைசியில் உள்ளவன் தான் பென்யமீன். அந்த பென்யமீன் அது வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கோத்திரங்கள், தேசங்கள் அப்படி பகுக்கப்பட்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இப்போ இந்த பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் என்ற ஊரில் ஒரு ஆசாரியர் இருக்கிறான். அவன் வந்து ஆசாரியன் யாருன்னா இலக்கியாவினுடைய குமாரன் தான் எரேமியா. இந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனங்கள் உண்டாகுது. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி நம்ம சொல்லி பார்க்குறோம். பென்யமீன் தேசத்தில் உள்ளவர்னு சொல்லி பார்க்குறோம். இவருக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா வந்து ஒரு ராஜா. இந்த ராஜா வந்து யாருன்னா, யூதா தேசத்தில் ராஜா. இப்போ நம்ம பார்த்தோம் பென்யமீன் தேசம்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இப்போ யூதா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா சொல்லி பார்க்குறாங்களா, அது பேர் யூதா வரும். இப்போ இந்த யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறதோடைய நாட்களில் இப்போ யூதா வந்து என்ன செய்கிறாரு, அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது 13வது வருஷத்தில் யூதா தேசத்தில் ராஜாவாக இருக்கிற யோசியா வந்து இப்போ என்ன செய்கிறார், அரசாட்சி செய்து 13 வருஷம் ஆயிருக்கு. இந்த 13வது வருஷத்தில் இப்போ மேலே பார்த்தோம்னா இலக்கியாவின் குமாரன் எரேமியா. இந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து, யூதா தேசத்தை குறித்து வெளிப்பாடு. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்களை வந்து எப்படி மனம் திரும்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, எரேமியா மூலமாக என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இப்போ இது வந்து யூதா ராஜாவுக்கு. இந்த யூதா ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தோம், யோசியான்னு சொல்லி பார்த்தோம். இந்த யோசியாவுடைய ராஜா நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது மாத்திரமல்ல, அவருடைய குமாரனாகிய யோயாக்கிம், யோசியாவின் குமாரன் யார், யூதா தேசத்தில் உள்ள யோயாக்கின் குமாரன் யோயாக்கிம். யோயாக்கிம் இன்னொன்று வந்து சிதேக்கியா. 2 குமாரர்கள் நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய நாட்கள், அப்பாவுடைய காலத்திலிருந்து பிள்ளைகளுடைய காலம் வரைக்கும் எரேமியாவுக்கு என்ன செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகுது. எப்படி, என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்க நாட்களில் மாத்திரமல்ல, எருசலேம் ஊரார் வந்து சிறைப்பட்டு போனாங்க. எருசலேம் ஊரார் வந்து அவங்க சரியாக அந்த யோயாக்கின்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த யோயாக்கினுடைய சிதேக்கியார் இவங்க காலத்தில் தான் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை சரியாக வழிபடாததுனால, விக்கிரகங்களை வழிபட்டதுனாலும், உபச்சாரம் செய்ததுனாலையும், பார்வோன் ராஜா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கள சிறைப்பிடித்து கொண்டு போனதுன்னு பார்க்குறோம். அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, பார்வோன் நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, இவங்க வந்து எருசலேம் வந்து 5ஆம் மாதம் சிறைப்படுத்தி போகும். ஏன்னா இவங்க காலத்திலிருந்து எருசலேம் 5ஆம் மாதத்தை சிறைப்பட்டு போக வரைக்கும் அந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகுது. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை வந்து முதலாவது வந்து இப்போ எரேமியாவோட கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ அவங்க ராஜாக்களுடைய காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் கர்த்தர் வந்து எரேமியாவோட எப்படி பேசுகிறார் அப்படின்னா, நான் உன்னை என்ன செஞ்சேன்னா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் அறிந்தேங்கிறார் எரேமியாவை பார்த்து. நீ உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் வந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், உன்னை நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன். உன்னை ஒரு ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகவும் நான் என்ன செஞ்சேன், கட்டளையிட்டேன்னு சொல்கிறாரு. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்து, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்த பண்ணி, ஜாதிகளுக்கு இது ஒரு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட எரேமியாவை குறித்து கர்த்தர் என்ன இப்படி சொல்றதை பார்க்குறோம். அப்புறம் அப்படி சொன்ன உடனே இப்போ எரேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தராய் ஆண்டவரே, நான் பேச அறியேன் என்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்க ராஜாவுடைய காலத்துல வார்த்தைகள் உண்டாகி நான் உன்னோட பேச வைப்பேன்னு சொல்றாரு. நான் உன்ன முன்னாலே என்ன செஞ்சுட்டேன், அறிஞ்சிட்டேன். கற்பத்து வெளிப்படும் முன்னே நான் என்ன செஞ்சுட்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு.
அது சொல்கிறதுக்கு எரேமியா கர்த்தரிடத்துல என்ன மறுத்துறவு பேசுகிறாருன்னா, நான் பேச அறியேன்னு சொல்கிறார். நான் பேச அறியேன், நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் கர்த்தர் அவரை எடு சொல்கிறாரு அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்துல நீ என்ன செய்யி போய் நான் உனக்கு என்னெல்லாம் கட்டளை எடுக்கிறாரோ அதெல்லாம் நீ பேசு அப்படிங்கிறாரு. பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்படவே வேண்டாம், ஜனங்களுக்கு நீ பயப்படவே வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அது மாத்திரமில்ல, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளைன்னு சொல்கிறாரு. நான் அதனால் சிறு பிள்ளை என்று சொல்லி நான் பேச அறியேன்னு சொன்னதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கரத்தை கரத்தைனா கையை நீட்டி என்ன செய்கிறாரு, எரேமியாவின் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயில் நான் நினைச்சிறேன் வைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில் நான் நினைச்சிறேன் வைக்கிறேன்னு சொல்லி கரத்தை அப்படி வாயினால் தொட்டுட்டு சொல்கிறாரு, பாரு, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு, எரேமியாவோட சொல்றார். அதுதான் அதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாரு, எரேமியாவை குறித்து நம்ம பார்த்துட்டோம். எரேமியாவை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், எப்படி பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு முன்னால் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ மூன்றாவது என்ன அப்படின்னா, இப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்போ எரேமியாவுக்கு உண்டாகுது. எரேமியாவுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னத்தை காண்கிறான்னு சொல்லி கேட்கும்போது எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாது மரத்திற்கிளையே நான் என்ன செய்கிறேன், நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வாது மரத்துக்கிளையே காண்கிறவனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்டது சரிதான், வாது மரத்திலே தான் கண்டிருக்கிறா, சரிதான். இதே போல் என் வார்த்தையை நான் என்ன செய்வேன், தீவிரமாக என்ன செய்வேன், நான் உன்னிலேருந்து நான் நிறைவேற்றுவேங்கிறார். அடுத்தபடியாக என்ன செய்யறேன்னா, திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. ரெண்டாவது தடவை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறாரு, நீ காண்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போவே சொல்கிறான், நான் ஒரு பொங்குற பானையை காண்கிறேங்கிறான். ஏன்னா பானை முட்டி வைக்க போயிடுச்சு, இப்போ இங்கே இறைச்சி வழி, அதாவது சொன்னால் நான் பொங்குற பானையை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பொங்குற பானை அது எங்கன்னா வடக்கே இருந்து நோக்குறது, அதன் வாய், அந்த பொங்குற பானை இருக்குல்ல, அந்த இது வடக்கே இருந்து என்ன செய்து நோக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி எரேமியா நோக்கி சொல்கிறாரு, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தில குடிகள் எல்லாரும் மேலே வருங்கிறார். வடக்க தான் சியோன் இருக்குது, அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு. பரவ ராஜ்யத்தில் வடக்க தான் சியோன் இருக்குது, அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு. அதுன்னு சொல்கிறாரு, வடக்கு இருந்து என்ன செய்யும், தீங்கு தேசத்தின் குடிகள் எல்லாரும் மேலே என்ன செய்யும், வரும் அப்படிங்கிறாரு. வாது மரத்து கிளையை காண்கிறேன்னு சொல்லும்போது தீவிரமாக நிறைவேற்றுவேங்கிறார் வார்த்தையை. பொங்குற பானையை கண்டேன்ட்டு ரெண்டாவது சொல்லும்போது தேங்கு தேசத்திலிருந்து குடி எல்லாருமேலும் வரோங்கிறாரு. ஆனால் எரேமியா என்ன சொல்றார், வடதிசை ராஜ்யங்கள் வம்சங்கள் எல்லாம் நினச்சிவேன் கூப்பிடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வடதிசையில் உள்ள எல்லா ஜாதிகளும் உன்மித்தமான நினச்சிவேன், நான் கூப்பிடுவேன். அவர்கள் அவர்கள் சிங்காசனத்தை நினச்சிவாங்க, எருசலேமில் ஒளிமுக வாசலுக்கும் அது சுற்றுமை எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேச எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாக நினச்சிவாங்க வைப்பாங்கங்கிறாரு. அவர்கள் எண்ணெய் விட்டு என்ன செய்வாங்க, அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்வாங்க, தூபம் காட்டுவாங்க. யாரு, வட தேசத்துலேருந்து தீங்கு வருதுன்னு சொல்கிறாருல, இவங்க வரும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை விட்டுட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவாங்களாம். தங்கள் கைகளின் கிரியை என்ன செய்யுங்க பணிந்து கொண்டு அவர்கள் சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேங்கிறார். வடக்கு இருந்து வர்ற ஜனங்களுக்கு தீங்கு வரும்னு சொல்றபடி ஜனங்களை என்ன செய்றாரு, நான் நியாயந்து இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக நினைச்சு கூறுவேங்கிறாரு. என்ன கூறுறாருன்னா, கூற போறாருன்னா, இப்போ எரேமியா பார்த்து சொல்றாரு, தீங்கு வரும்னு சொல்லிட்டு உன் அறையை என்ன செய்யி, நீ கட்டி கொண்டு நெல், அறையை கட்டி கொண்டு நெல் நிற்கும்போது நான் உனக்கு என்னெல்லாம் கட்டளையிடுறேனோ இதையெல்லாம் நீ என்ன செய்யி ஜனங்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்தோம், யூதா ஜனங்களை பார்த்தோம், யூதா ராஜா. அப்போ யூதா தேசத்தில் ஜனங்களுக்கு நீ என்ன செய்ய, நீ இதெல்லாம் நீ சொல்லு, வட தேசத்துலேருந்து தீங்கு வரப்போகுது, அதுக்கு முன்பாக நீ மனம் திரும்புங்கிறாரு. அதான் சொல்றாரு, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்காத பண்ணாத படிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு என்ன செய்யாது, நீ அஞ்சாத, நீ பயப்படாத, நான் உன்னோட என்ன செய்த, நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை நான் பார்த்தோம். இப்போவும் சொல்கிறோம், நீ அவர்களுக்கு முன்பாக நீ கலங்காத படிக்கு நீ என்ன செய்ய, அவர்கள் முகத்துக்கு நீ அஞ்சாதிரு. தேச மனத்திற்கும்
யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுகளுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை என்ன செய்கிறேன், இன்றைய தினம் ஒரு அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கும் ஆக்குவேங்கிறார். ஒரு அரணிப்பான பட்டணம் எப்படி இருக்கும், அதே போல் ஒரு இரும்பு தூண் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே போல் வெண்கல அலங்கம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், இதே போல் நான் உன்னை நினச்சிவேன், நான் உன்னை ஆக்குவேன். யாருக்கு விரோதமாக? தேசம், யூதாவின் ராஜாக்கள், அதன் பிரபுக்கள், ஆசாரியர்கள், தேசத்தின் ஜனங்கள், இவங்களுக்கு விரோதமாக நான் நினச்சிவேன், நான் உன்னை எப்படி ஆக்குவேன்னு சொல்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, உன்னை நீ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது அவர்கள் உனக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ண வருவாங்க. ஆனால் யுத்தம் பண்ண வந்தாலும் உன்னால் என்ன, அவங்க உன்னை நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட நினைச்சிறேன், நான் இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு. அவருக்கு யுத்தம் பண்ண வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய உன்னை மேற்கொள்ள முடியாது, நான் உன்னை ரட்சிக்கணும், உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்போ அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது 2வது அதிகாரத்தில். எப்படின்னா, நீ போய் எருசலேம் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ பார்க்குறோம் எப்படி வடதிசையிலிருந்து இங்கே வரும், ஜனங்கள் அந்நிய கிரிகளை செய்கிறாங்க, மனம் திரும்ப சொல்கிறாரு. அவருக்கு உனக்கு சொல்லும் போது யுத்தத்துக்கு வருவாங்க, ஆனாலும் நீ பயப்படாதான் உன்னோட இருக்கிறேங்கிறாரு. அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, நீ போய் எருசலேம் செவிகள் கேட்கும்படி நீ கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்னா, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி. விதைக்கப்படாத தேசம், நீ என்னை பின்பற்றி வந்து அந்த இளவயதில் பக்தி அப்படின்னா, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த தேசத்தையும் நினைத்துக்குன்னு சொல்ல. ஏன்னா இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர்றாரு. அப்போ இவங்க என்ன வழிநடத்தி கொண்டு வரும்போது வனாந்திரமான தேசத்திலிருந்து வனாந்திர வழியாக என்ன செய்கிறாரு, கர்த்தர் இவங்களை அழைத்து கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது இப்போ அவங்க ஒரு கணவன், இவங்க ஒரு மனைவி மேலே அங்கேருந்து அவங்களை அழைத்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நடாத திராட்சை தோட்டம், பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாமே என்ன செய்கிற கர்த்தர் இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமாகவும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு, தெரிந்தெடுத்தாரு. முதலாவது அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அதை இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் பட்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குற்றவாளி ஆவார்கள்னு சொல்றாரு. எகிப்து ஜனங்கள் இஸ்ரேலில் பகைத்தாங்க, அவங்க தான் குற்றவாளி ஆனாங்க. அதனால அப்படி பொல்லாப்பு என்ன, அவங்க யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு பொல்லாப்பு நினைச்சது அவர்கள் மேல் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தின் வம்சங்களை, யாக்கோபு தான் நம்ம பார்க்குறோம். யாக்கோபுடைய சந்ததி தான் 12 பிள்ளைகள் சொல்லி பார்த்தோம். அந்த பென்யமீன், யூதா, ஒவ்வொரு கோத்திரமாக நம்ம பார்த்துட்டு வரோம். தேசமாக அந்த தேசம் கோத்திரம் தேசமாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம், பட்டணமாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது அந்த யாக்கோபின் குடும்பத்தாரை குறித்து, யாக்கோபுக்கு தான் மறுபேர் கர்த்தர் என்ன செஞ்சார், இஸ்ரவேலின் பேர் தெரிஞ்சு சொல்லி பார்த்துறோம். அதான் யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தின் வம்சங்கள், இஸ்ரேல் குடும்பத்தில் உள்ள வம்சங்கள் தான் இவங்க. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எகிப்து தேசத்திலேருந்து அவங்க என்ன செஞ்சாரு, நம்ம இப்போ பார்த்தோம்ல, எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணாரு, வனாந்திரத்தின் வழியாக என்ன செஞ்சாரு, நடத்து கொண்டு வந்தார். ஆனால் அது இப்போ என்னது, செழிப்புல கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவங்க அவங்க விதைக்காத தோட்டங்கள், திராட்சை செடிலாம் சொல்லி பார்த்தோம்ல, அதான் சொல்கிறாரு. அந்த இது அவாந்திர வழியாக இருந்துச்சான், பள்ளங்களும் உள்ள தேசமாக இருந்துச்சான், வறட்சியாக இருந்துச்சான், மரண இருளும் உள்ள தேசமாக இருந்துச்சான், ஒருவனை கடவாதபடிக்கு ஒரு மனுஷனும் குடியிராமலும் போன தேசமாகிய வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த நடத்தி கொண்டு வந்து அவர்களை எங்கே செய்றாரு, கானானுக்கு கொண்டு வராரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் மறந்துட்டு கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, தூர விலகி போகிறாங்க. தூர விலகி போய் மாயை பின்பற்றுறாங்க. மாயனா என்னது, மாயை பின்பற்றி வீணராக போயிருந்ததுக்கு அவங்க என்னிடத்துல என்னத்தை கண்டாங்கங்கிறார். நான் வனாந்திர வழியாக எகிப்து தேசத்தை அழைத்து வந்து அவங்க நடாத தோட்டங்கள் செழிப்பெல்லாம் கொடுத்து நான் வச்சுருக்கிறேன்னு. ஆனால் அவங்க என்னை விட்டு என்ன செய்கிறாங்க, தூர விலகி போய் மாயை பின்பற்றுறதுக்கும் வீணராக போயிருந்ததுக்கும் அவங்க என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாங்க நீ சொல்லி கேளுன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. அப்புறம் சொல்கிறாரு,
செழிப்பான தேசத்திற்கு அணியும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அங்கேருந்து நினச்சேன் அழைத்து கொண்டு வந்தேனே. ஆனால் அதுக்கு அவங்க பிரவேசித்த போது அந்த தேசத்தை என்ன செஞ்சிட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. அவங்க தேச கனியை நன்மையெல்லாம் சாப்பிட கொண்டு வந்தாலும் அந்த தேசத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பிரவேசித்த போது ஏன் என் தேசத்தை தீட்டுப்படுத்துறீங்க, ஏன் சுதந்திரத்தை அருவறுப்பு ஆக்கினீங்கன்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாரு. அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, கொண்டு வந்து செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஆசாரியர்கள், லேவியர்கள் தான் யார், ஆசாரிகள். லேவி, ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லேவியர்கள் தான் யார், ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வேதத்தை போதிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, வேதத்தை போதிக்காதபடிக்கு, சரியான முறையில் வேதத்தை போதிக்காதபடிக்கும் மேய்ப்பர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்களா, ஆசாரியர்கள் சரியான போதத்தை நினைச்சுகளை போதிக்கலை. மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. மேய்ப்பர்கள் தான் போதகர்கள். யார், கர்த்தருக்கு விரோதமாக நினைச்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அடுத்தல தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சிட்டாங்க, பாகாலை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க. பாகால்னா என்னது, விக்கிரங்களை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானது என்ன செஞ்சுறாங்க, போதிக்கிறாங்க. யார், ஆசாரியர்கள், மேய்ப்பர்கள், அடுத்தல தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் வேதத்தை சரியான முறையில் போதிக்காதபடிக்கு கத்துக்குறமா துரோகம் பண்ணி பாகாலை வச்சு நினைச்சுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் வழக்காடுவேங்கிறார். நான் தேசத்தின் கனியை நன்மை சாப்பிடும்படிக்கு நான் எகிப்திலேருந்து நான் அழைத்து கொண்டு வச்சிருக்கிறேனே, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அதனால் நான் என்ன செய்வேன்னா இவங்களோடு வழக்காடுவேங்கிறாரு. ஆசாரியர்களோடு, மேய்ப்பர்களோடும், தீர்க்கதரிசிகளோடு நான் வழக்காடுவேன்னு சொல்கிறாரு. அவர் வழக்காடு பண்ணால் அவரோட பிள்ளைகளோட நான் நினைச்சுவேன் வழக்காடுவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார். இந்த வார்த்தைகள் எரேமியாவுக்கு என்ன செய்து உண்டாகுது. கர்த்தர் எரேமியாவோட பேசுகிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, நீங்கள் கீர்த்தி தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி அதை நன்றாய் விசாரிக்கிற காரியங்களை உண்டாங்கிறார். எந்த ஜாதியாது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டான்னு பாருங்கிறார். எந்த ஜாதியாது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களே மாற்றினது. தேவர்கள் அல்லாதவர்களை தேவத்தை மாற்ற முடியுமா? ஆமாம். விக்கிரகத்தை போய் நேசிட்டு வான்னு சொல்லி கர்த்தரை பின்பற்றி சொல்ல முடியுமா? மாற்ற முடியாது. அதைத்தான் சொல்கிறாரு, தேவர்களால் தங்கள் தேவர்களே மாற்றியது உண்டு என்று பாருங்கள். ஒரு ஜாதியும் அது செஞ்சதில்லை. ஆனால் என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றுறாங்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் அவங்க விக்கிரகங்களை பின்பற்றவங்க நீங்கள் கர்த்தருக்கு வழியில் வாங்கன்னு சொல்லி மாற்றலை. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்களோ இவங்கள வைராக்கியமாக இருக்கணும். அவங்க இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்களாம், வீணான தெய்வங்களுக்கு தங்கள் மகிமையை கொடுத்துட்டாங்க. எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை துதிய நான் விக்கிரகங்களுக்கு கொடேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டான்னா தங்கள் மகிமையை என்ன செஞ்சிட்டாங்க, விக்கிரகங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மாற்றிட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, வானங்களே இது நிமித்தம் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரமித்து கொந்தளிங்க, மிகவும் திடைக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தால சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன செய்றாரு, இப்போ எரேமியா கர்த்தர் வார்த்தை உண்டாகுது. அதில் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் 2 தீமை எனக்கு செஞ்சுட்டாங்க. ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுட்டாங்க. ஏன்னா கர்த்தர் ஜீவ அப்போ நானேன்னு சொல்கிறாரு. அப்போ ஜீவ தண்ணீர் அவரிடத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. என்னிடத்துல தண்ணீரை பானம் பண்ணுறவளுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லி நம்ம அந்த கர்நாடக ஸ்திரீ சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செஞ்சுட்டாங்க, தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம், வெட்டி கொண்டாங்களாம். கர்த்தரை மறந்துட்டு நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாங்கள் வேலைக்காரனா, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு அடிமையா அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நோப்பு தகப்பானா சின்ன பட்டணங்களும் புத்திரர் கூட அவர்களுடைய தலையை கூட நான் நினச்சிவேன், நான் நொறுக்குவேன் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமில்ல, இப்போ சீவர் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போயினால் உனக்கு பிரயோஜனம் என்னங்கிறாரு. கர்த்தர்
தண்ணீர் ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. அதை மறந்துட்டு இவங்க எகிப்துக்கு போகிறதுனால என்னங்கிறாரு சீகோரின் தண்ணீரை குடிக்கிறதுக்கு. அடுத்தல ஐப்ராத்து நதியின் தண்ணீரை குடிக்கிறதற்கு அசிரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்றாரு. கண்மலையாக கர்த்தரிடத்துல ஜீவ தண்ணீரை விட்டுட்டு நீ அங்கங்கே போய் உனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உன் தீமை உன்னை தண்டிக்கும். நீ எனக்கு வரைக்கும் நீ தீமை செஞ்சா தீமை உன்னை தண்டிக்கும். உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். நீ தேவனாக கர்த்தரை என்ன செய்றாரு, விட்டுணும். கர்த்தரை பற்ற பயம் உன்னிடத்துல இல்லாத மாதிரி இருக்கிறதுனாலும் பொல்லாப்பான காரியங்களை நினைச்சிட நீ செய்ததுனாலும் இதெல்லாம் நீ என்ன செய்து இதெல்லாம் உணர்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்புன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, பூர்வ காலத்தை வைக்க நான் உன் நுகத்தடி என்ன செஞ்சுட்டேன், முறிச்சிட்டேன். நுகத்தடினா கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், உன் பாரத்தெல்லாம் முறிச்சு உன் கட்டுகளெல்லாம் அறுத்தேன். நான் நீ அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி நீ என்ன செஞ்சா, நீ சொன்ன ஐயத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செஞ்சிட்டான்னா உயரமான சகல மேட்டுகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் நீ வேசியாய் திரிகிறாயேங்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, யூதா ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வேசியாய் திரிகிறாயேங்கிறார். நான் உன்னில் முற்றிலும் நற்குணத்தரம் உயர்கல திராட்சை செடியாக நான் என்ன செஞ்சேன், நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாக நீ மாறினது என்ன அப்படிங்கிறாரு. நான் உன்னை ஒவ்வொரு மண்ணாலும் என்ன செஞ்சேன், நான் உன்னை கழுவுனேன். சவுக்காரத்தால் கையாடினாலும் உன் அக்கிரமத்து கரைகள் எனக்கு உண்மை இருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொரு மண் சவுக்காரம் சொல்லும்போது நல்லா இருந்துச்சுன்னா துணிகளை துவைக்கும் போது அந்த டோபிகள் என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு மண் சவுக்காரத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, அதை போட்டு அவிச்சு துணியை போட்டு தண்ணியில் கலக்கி அவிச்சு தீ வச்சு கொளுத்தி அதுக்குள்ளே துணியை போட்டு அவிச்சு என்ன அவங்க துவைப்பாங்க. அதனால் அந்த துணி அழுக்கு போகும். அது மாத்திரமில்ல வாசனையாக இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, அந்த ஒவ்வொரு மண்ணாலும் உங்களை கழுவுறேன். சவுக்காரத்தினை கையாடினாலும் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுறான்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் தீட்டுப்படலை, நான் பாகாலை பின்பற்றலைன்னு சொல்லி நீ எப்படி சொல்ல முடியும்? நீ தான் பள்ளத்தாக்கில் நடக்கிற மார்க்கத்தை நீ பாரு. நீ செய்ததெல்லாம் உணர்ந்துக்குள்ளே தாறுமாறாய் ஓடுற வேகமான பெண்ணோட்டகரின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்று உள்கொள்ளுமான நீ ஒரு காட்டு கழுது அப்படிங்கிறாரு. ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது சொல்றாரு. நான் வெறும் காலாக எச்சது நடக்காத படிக்கும், என் தொண்டை வறட்சதை அடைக்காத படிக்கும் நீ அடக்கி கொள்ளு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல. இது அப்படி சொன்னால் நான் கூடாத காரியம் சொல்றான்னு சொல்றாரு. அப்புறம் சில ஜனங்களுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை உண்டான்னு சொல்லி நாளை பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.